இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா 19 அதிகாரம் முதல் சில வசனம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே சகையு என்ற ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன், ஒரு அரசாங்க வயலையில் இருக்கக்கூடியவன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்பதாய் வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் வீட்டிற்கே போய் அவனை ஆசீர்வதித்த சம்பவம் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆவல் இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நான் பார்க்கணும், அவரை நான் அறிந்து கொள்ளணும் என்கிற வாஞ்சை. இயேசு பற்றி நிறைய கேள்விப்படுகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் கேள்விப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று கேள்விப்படுகிறவர்கள் உண்டு. நான் அப்படி தான் ஆரம்பத்தில் இந்துவாக இருந்தபோது இயேசுவை பற்றி யாராவது எனக்கு சொன்னால் பயங்கர கோபம் வரும். வெளிநாட்டு கடவுளை எதுக்கு இங்கே சொல்லுகிற என்பதாய் நான் கோபப்பட்டிருக்கிறேன், திட்டி இருக்கிறேன். அது என்னுடைய அறியாமை. நான் சரியாக அறிந்து விளங்கி கொள்ளாததுனால அந்த மாதிரி தவறான எண்ணம் கொண்டிருந்தேன். அப்படி தான் சிலர் சொல்லுவாங்க, வெள்ளைக்கார கடவுள், அவர் இங்கிலாந்துக்காரன் கொண்டு வந்தாங்க, அமெரிக்கக்காரன் கொண்டு வந்தாங்க, வெள்ளைக்கார கடவுள்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தா நம்முடைய ஆசிய கண்டத்தில் தான் இயேசு பிறந்தார், இங்கே தான் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் அதெல்லாம் அறியாமையினால் அப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த மாதிரி அவர் கிறிஸ்தவ மத கடவுள் என்று சொல்லுகிறவர்கள். இயேசுவை பற்றி அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஒவ்வொருவரும் அவரை குறித்து அறிந்திருக்கிற விதம் வித்தியாசம். ஆனால் அவரை பற்றி முழுமையாக அறியணுமானா இந்த வேத புஸ்தகத்தில் தான் அவரை குறித்து தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய பிறப்பு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய போதனைகள் எல்லாமே இதில் இருக்கிறது. இவ்வளோ பெரிய புக்கை வாசித்து எப்படிங்க தெரிந்து கொள்வது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் புதிய ஏற்பாடு என்று இந்த சின்ன பகுதி, இந்த பின்பகுதி இருக்குல்ல, அது இவ்வளோ கண்டு தான் இருக்கும். அதில் 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 சுவிசேஷம். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் மூலமாக அந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது. அதில் இயேசுவை பற்றி முழுமையாய் ஒரு சின்ன புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து விட முடியும். ஒருவேளை இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் வாசிக்க முடியாதுங்க, சின்னதாக இருந்தால் வாசிக்கலான்னு சொன்னால், எங்கிட்ட காஸ்பல் ஒரு சுவிசேஷ புஸ்தகம் இருக்கிறது. இவ்வளோதான் சின்னதாக இருக்கும், ஒரு 100 பக்கம் இருக்கா, அவ்வளோதான். நீங்கள் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அவரை பற்றி நான் ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன, அவர் தான் உங்களை உண்டாக்கினவர், இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர், அவர் தான் அண்ட சராசரங்களையும் ஆண்டு நடத்துகிறவர். அவர் என்னென்ன சொன்னாரோ அதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த ஆண்டவரை, இந்த சிருஷ்டிகரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் யாரை அழிப்பதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? யாராவது அரக்கன் இருந்தானா அந்த காலத்தில், பயங்கரமான அரக்கன் மக்களை கொடுமைப்படுத்தினவன், அவனை அழிக்கிறதுக்காக ஏன் அவதாரம் எடுத்து வந்தாரான்னா அப்படியே அல்ல. அவர் எதற்காக உலகத்திற்கு வந்தார்? மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கும்படிக்கும், மனிதர்களை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுப்பதற்கும், நித்திய ஜீவன், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் வைகுண்டம், சொர்க்கம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் அந்த வைகுண்டத்தில் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை கொடுப்பதற்கும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை நீங்கள் இதை தெளிவாய் வாசிக்க முடியும். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம ஒவ்வொரு மாதமும் அவருடைய ஒவ்வொரு குணங்களை, சுபாவங்களை தியானித்து கொண்டே நம்ம வருகிறோம். அவர் அன்பானவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். அவரை பற்றி ஏராளமாக இருக்கிறது. அதனால் அவரை பற்றி தியானிக்க ரொம்ப இனிமையாக இருக்கும். அவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு அவரை பற்றி ஒரு காரியத்தை வேறு வசனத்திலிருந்தே சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 30வது வசனத்தில், யோவான் 20 அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருக்கு பல பெயர்கள் இருக்குதில்ல. அவரை பற்றி தியானிக்க இங்கே வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. அவர் செய்த ஏராளமான அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டது கொஞ்சம்தான். இதில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார் என்று இயேசுவோடு கூட இருந்த சீஷன் அதை எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அந்த அற்புதம் இயேசு செய்கிறார் என்றால் யாருக்கு செய்கிறார்? இந்த அற்புதங்கள் யாருக்காக, எதற்காக? மனிதர்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். வேதனை, கண்ணீர், கவலையில் இருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்தின் மூலமாய் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல,
ஆண்டவர் அற்புதம் செய்ததெல்லாம் மனிதருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுடைய வேதனைகளை நீக்குவதற்கு தான் அவர் அற்புதம் செய்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் விதவிதம். பொதுவாக சொல்லுவாங்க, உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இந்த கடவுள்கிட்ட போ, இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இந்த கடவுள்கிட்ட போ, இந்த ஆசீர்வாதம் வேணும்னா அங்கே ஒரு கடவுள் இருக்கிற அங்கே போ, இப்படிலாம் சொல்லுவாங்க. இது பலருடைய நம்பிக்கை. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரே ஒரு ஆண்டவர். உங்களுக்கு ஞானம் வேணுமா, அவர் தர முடியும். சுகம் வேண்டுமா, அவர் தர முடியும். உங்களை வாழ வைக்கணுமா, அவராலே முடியும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கணுமா, அவராலே முடியும். அவங்களுக்கு சகல ஆசீர்வாதத்திற்கும் அவர் ஒருவர், இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட மட்டும் அவரை தேடி எங்கெங்கே போகிறது? 4 மாடிக்கு வரணுமா? இல்லை, தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார்ல. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் அந்த டிவிக்கு முன்னால் இருக்கும்போது இயேசுன்ற வார்த்தை கேட்குறீங்களா? இப்போ இயேசுவை பற்றி தானே கேள்விப்படுறீங்க. உங்களுடைய இருதயத்தில் இயேசுன்ற வார்த்தை வந்து விட்டார். இப்போ இயேசு அங்கே தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். எங்கெங்கே இருக்கிறாருன்னா கண்ணால் பார்க்க முடியாது. அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், ஆவியாக இருக்கிறவர். அவர் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அப்புறம் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை உணர முடியும். காற்று இருக்கிற உங்கள் வீட்டில் காற்று இருக்கிறதுல பார்க்குறீங்களா? பாருங்கள், காற்று எப்படி இருக்கிறதா பாருங்கள். கண்ணுக்கு தெரியலையே, உணர முடியுதில்ல. காற்று பட்ட உடனே உணர முடிகிறாரு. ஃபேன் போட்ட உடனே இந்த காற்றை நம்ம உணர முடிகிறதில்ல. அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவனுடைய தொடுதலை உணர முடியும், பிரசன்னத்தை உணர முடியும், அவர் இங்கு தான் இருக்கிறதை உணர முடியும். அதனால் அவர் கடவுள், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் மனிதர்களை நேசித்து வந்தாலும் அவர் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. சிலர் இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிறாங்களே, பார்க்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து காத்திருந்து ஜெபம் பண்ணி அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவும் முடியும், அவருடைய குரலை கேட்கவும் முடியும். அதான் இப்போ உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம், அவருடைய தொடுதல், அவர் கொடுக்கிற விடுதலை. அதுக்கு இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் போதும். இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை விசுவாசித்தால் போதும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரி, இந்த நாளில் ஒரு 3 காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி அந்த அற்புதம் நடந்த விதத்தை சொல்லி அதே மாதிரி இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதற்கான சாட்சிகளையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இயேசு செய்த ஒரு அற்புதம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38 வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே விருந்துக்கு அழைக்கப்பட்டு தன்னுடைய சீஷரோடு அந்த வீட்டிலே போய் விருந்துக்கு அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு பெண், அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, பாவியான பெண் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவள் அந்த வீட்டுக்கு இயேசு வந்திருப்பதை கேள்விப்பட்டு வந்தாள். வந்தவள் நேர இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து விட்டாள். அவருடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள். அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி, ஐயோ இந்த பெண், அந்த வீட்டுக்காரனுக்கு தெரிந்து விட்டாரு, இவள் பாவியான பெண், இவள் விபச்சாரத்திலே வாழுகிற பெண், இவள் அநேகருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தின ஒரு பெண், இவளை பற்றி இந்த ஊருக்கே தெரியுமே இவளுடைய நடக்கை, இவ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாள், இவள் எப்படி இயேசுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறாள், இயேசு எப்படி இதை அனுமதிக்கலாம், இவளை வெளியே போக சொல்லியிருக்கணுமே, இவர் தீர்க்கதரிசி கடவுள்னு சொன்னால் எப்படி இதை அனுமதிக்க முடியும் என்பதாக நினைக்கிறான். ஆனால் இயேசு வித்தியாசமாய் பார்க்கிறார். அவள் தன் பாவத்தை குறித்த உணர்வடைந்து மனம் திரும்பி வந்திருக்கிறாள். ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, எல்லாரும் என்னை பாவியை புறக்கணிக்கிறாங்க, என் பாவம் மன்னிக்கப்படாதா, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கிடைக்காதான்னு ஒரு ஏக்கத்தோட யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார்கிட்ட போனால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருந்த போது தான் இயேசுவை பற்றி அவள் அறிந்தாள். கேள்விப்பட்ட உடனே இவர்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிற ஆண்டவர், அவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். லூக்கா 7:37-38 வாசிக்கிறோம். அவள் அழுத போது இயேசு என்ன செய்கிறார்? மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போய் என்று சொல்லி அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து சமாதானம் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, பாவ வாழ்க்கை மாற்றப்படுகிறது, மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வருகிறது. இதுவரை அவள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இனி அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், இனி அந்த பாவத்தை செய்யாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் அருளி அவளை ஆசீர்வதிக்கிறார்.
இயேசு செய்கிற முதலாவது அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் இதுதான். இது வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு வியாதி குணமாக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் சுகமாக்கி கொள்ளலாம். ஆனால் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசுவை தவிர வேறு யாராலும் இந்த அற்புதத்தை செய்யவே முடியாது. ஆனால் நிறைய பேர் பாவ மன்னிப்புக்குன்னு பல வழிகளை சொல்லுவாங்க. அது உண்மையான நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளின் இரட்சகர் என்று அழைக்கப்பட்டவர், மனிதனை பாவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவே உலகத்தில் வந்தவர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அன்றைக்கு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பாவ வாழ்க்கையை இயேசு மாற்றினார். இப்போ அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இப்போ அப்படி நடக்குமாங்க அப்படின்னு நினைக்க. ஏன்னா இப்போ நான் மதுபானம், போதை வசதிகள், இது ஒரு பாவத்தை விட முடியாமல் இருக்கிற அந்த பாவம் என்னை ரொம்ப பாதிக்குது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எங்கள் வீட்டில் வேறு என்னை குற்றப்படுத்துகிறாங்க. செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டேன், இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாயிட்டேன், பாக்கு வெத்தலை புகையிலன்னு ஐயோ நிறைய காரியம் அடிமையாக்கி விட்டது. யார் மன்னிப்பாங்க, விடுதலை தருவாங்க, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏங்குறீங்களா? இன்றைக்கும் இயேசு அதே மாதிரி அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த அற்புதம்லாம் செய்தாருங்க. இப்போ பார்த்தீங்களா, அவங்க கண் முன்னால் சாட்சி ஆண்டவர் இயேசு நிறுத்தி இருக்கிறார். திருப்பூரை சார்ந்த சவரை சத்யராஜ் அவங்க 32 வருஷம் மதுபானத்துக்கு அடிமை. 32 வருஷம் யோசித்து பாருங்கள். 32 இயர்ஸ்னா நீண்ட வருஷம். இவ்வளோ காலமாக குடிக்காரன், இனிமே அவ்வளோதான், இவனால் விட முடியாது அந்த பாதிப்பு. அப்புறம் தூங்க முடியாது, மரண பயம், பாவத்தினுடைய விளைவு அதுதான். சொல்கிறதில்ல, பிசாசின் பிடியில் அகப்பட்டுட்டேன், அதனால் தான் விட முடியல. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறாரு. வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதத்தில் பைபிளில் சொல்லியிருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதாவது பிசாசு அவனை அடிமையாக்கி விடும். ஆரம்பத்தில் விளையாட்டாக சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்க பழகுவாங்க. சும்மா கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம், ஸ்டைலாக நம்ம நடிகர் படிக்கிறாரு அப்படி ஸ்டைலாக சிகரெட் பிடிக்க ஆரம்பித்து அடிமையாக்கப்பட்டுருவாங்க. அப்புறம் புகையில, எல்லா பழக்கமுமே அப்படி தான். இன்றைக்கி செல்ஃபோன் நிறைய பேர் அடிமையாக்கி, சின்ன பிள்ளைகளை கூட அடிமையாக்கி விடுகிறது செல்ஃபோன். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, ஒரு பிசாசு. நம்முடைய சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு பிசாசு இதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறான். ஆனால் அதை விட நினைச்சாலும் விட முடிவதில்லை. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது தப்பு, பாவம், நம்மளை பாதிக்கிற, குடும்பத்தை பாதிக்கிறதுன்னு தெரியுது. ஆனால் விட முடியலையே, என்ன பண்ணுறது? அதுக்கு சில டாக்டர்ஸ் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, முடியலையே, அவ்வளோ பணம் செலவு பண்ணி முடியலையே. ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவால் தான் ஒரு மனிதனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்க முடியும். மற்றவங்க சும்மா பக்தியில் திருப்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரியலாக இதுலேருந்து எனக்கு விடுதலை, சமாதான, நிம்மதி அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர் தான் பாவிகளின் இரட்சகர். மனிதனுடைய பாவத்திற்கு அவர் பரிகாரத்தை உண்டாக்கினார். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, பரிகாரம் பண்ணிடலாம். என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இவ்வளோ பணம் செலவு பண்ணணும், இதை பலி செலுத்தணும், இதை செய்யணும், நீங்கள் நடந்து போகணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு. அப்போது நமக்கு பரிகாரம் இயேசு. வேதத்தில் இயேசுக்கு ஒரு பேர் பரிகாரி. அவர் பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி. ஏன்னா வேதம் சொல்லுகிற ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இப்போ மூல வேதம், நம்ம இந்துக்களுடைய மூல வேதம் ரிக் வேதம்னு சொல்லுவாங்க. ரிக் வேதம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது கிறிஸ்தவங்க வேதம். ரிக் வேதம் இந்துக்களுடைய மூல பழமையான வேதம்பாங்க. சில புக் ஸ்டாலில் கிடைக்கும், நீங்கள் போய் வாங்குங்க. வாங்கி கடவுளை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்குன்னு வாசிங்க. அதில் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது, கடவுள் மனிதனாய் ரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழும்புறது மூலமாக தான் மனிதனுக்கு பாவம் மன்னிப்புன்னு சொல்லி அந்த வேதத்தில் எழுதி இருக்கிறது. நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்ததில்லை, வாசித்ததில்லை. இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். நீங்கள் வாங்கி வாசிங்க, அதில் கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது. பைபிள்லேயும் சொல்லியிருக்குது, எல்லா வேதங்களும் அதை குறிப்பாக சொல்லுது. அப்போ மனிதனுக்காக ரத்தம் சிந்து மரித்தது யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் மனிதனுடைய பாவத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அதனால தான் அவர் பாவத்துக்கு பரிகாரி. அவர் மனிதனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தினதுனால அவர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி நிறைய பேர் விடுதலை ஆகுறாங்க பாருங்களேன். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் தான் என் பாவத்துக்கு பரிகாரி, என் பாவத்திற்காக ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க, மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கு இப்போ
நீங்கள் அதுக்கெல்லாம் நீண்ட தூரம் பிரயாணப்பட தேவையில்லை, பணம் செலவு பண்ண தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசித்தால் போதும், நீங்கள் அற்புத மாற்றத்தை உடனே பெற்றுக்கொள்வீங்க. இந்த சகோதரர் பாருங்கள், 32 வருஷம் குடிப்பழக்கத்தில் இருந்தார். ஒரே ஒரு நாள் டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு ஜெப நேரத்தில் கண்ணீரோட இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு விடுதலை தாருன்னு ஜெபம் பண்ணினார். ஒரு 5-10 நிமிஷம், அவ்வளோதான். வாழ்க்கையை மாறிட்டு இல்லை. அப்புறம் அதில் மதுபானத்தை நினைக்க முடியல, போதை வசதிகளை தொட முடியல, அந்த விருப்பமே போயிட்டு இல்லை. இதான் அற்புதமான விடுதலை. இதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் உங்களுக்கு தேவை. அதனால் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போ இன்றைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிப்போம், நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ரெண்டாவது, இயேசு செய்த இன்னொரு அற்புதம் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வந்தாங்க. திமிர்வாதம், அவன் பாதிக்கப்பட்டவன், அந்த கை கால்களெல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே சுருங்கி போகிற உடம்பு. அந்த திமிர்வாதம் வந்ததுன்னா அப்போ படுக்கையில் தான் இருக்க முடியும், எழும்ப முடியாது, நடக்க முடியாது, உடம்பெல்லாம் சுருங்கி விடும். சில சமயம் படுக்கையில் கட்டி வச்சுருப்பாங்க, அது பாதிப்பை உண்டாக்குன்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய நண்பர்கள் இயேசுவண்டை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி இவன் திமிர்வாதத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறான், இயேசுவனிடத்தில் கொண்டு போனால் சரியாயிருன்னு சொல்லி இயேசுவனிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். அப்படியே முடங்கி கிடக்கிறான், திமிர்வாத நோயினாலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது, கை கால்களை நீட்ட முடியாது. இயேசு அவனை பார்க்கிறார், மனதுருகுகிறார். ஐயோ, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவனுடைய பாவத்தினால தான் அந்த பாதிப்பு என்னை. அதனால் இயேசு முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு மன்னிச்சுட்டு அப்புறம் எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான் சொல்லுகிறார். அவ்வளோதான் இயேசு செஞ்சார். அவர் மந்திரம் மாயெல்லாம் போடலை. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, இயேசுடைய பிரசன்னத்தில் ஒரு வல்லமை உண்டு. அவர் சொன்ன உடனே பாருங்கள், அவன் எழும்புகிறான், கை காலெல்லாம் சரியாயிட்டு நிற்கிறான், நடக்கிறான், பாவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அற்புதமான ஒரு மாற்றம். என்னங்க இப்படிலாம் இன்றைக்கி நடக்குமா அப்படின்னா நடக்கும். நேற்று தினத்தில் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றதுனாலும் அப்படியில் திறப்பின் வாசல் ஜெபம் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க பாருங்கள். காரில் இருந்து அவங்கள படுக்கையோடு தூக்கி கொண்டு தான் உள்ளே வச்சாங்க. அவங்கள நடக்க முடியாது. உள்ளே வரும்போது தூக்கி கொண்டு வந்து தான் தேவனுடைய கூட்டத்தில் வச்சாங்க. நாங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம், வசனத்தை சொல்லி ஜெபித்தோம். அவங்கள நான் பார்த்ததும் இல்லை, அவங்க பக்கத்தில் போய் நான் ஜெபித்ததும் இல்லை. அவங்க கூட்டத்தில் 40,000 பேர் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கின உடனே விடுதலையாகி எழும்பி நடந்து மேடைக்கு ஓடி வந்துட்டாங்க. அவங்க சொல்லாங்க, நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு வந்தாங்க காரில், அங்கே தூக்கி கொண்டு தான் உள்ளே வச்சு படுக்க வச்சுருந்தாங்க. இப்போ நான் நடக்கிறேன்னு மேடையில் நல்ல சுகத்தோட எப்படி இருக்க எக்ஸைட்மெண்ட்டில் அவங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். ஒரு வாலிப மகளை வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. நடக்க முடியாது அப்படின்னா வீல் சேரில் உட்கார வச்சு தான் தள்ளிக்கிட்டு வந்தாங்க. கடைசியில் என்னை ஜெபிக்க வந்தபோது ரொம்ப வேதனை. மெலிந்த சரீரத்தோட வாலிப பெண் இந்த மாதிரி ஆயிட்டாவுடைய எதிர்காலம் என்னன்னு சொல்லி எங்கள் ஊழியத்தில் ஒரு தம்பியை பார்த்து, தம்பி இது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மற்றவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்புறம் பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மேடையில் நான் நின்று ஜெபிக்கிற அந்த மகள் நடந்து கொண்டு இருக்கிறாள். இங்கே வீல் சேரை விட்டு எழும்பி நடந்து, அவளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். எத்தனை சாட்சிகள் வேண்டும்? 1-2 அல்ல, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்றைக்கும் நடந்த புராண கதையில் இயேசுனுடைய சரித்திரம், அது சரித்திரம், நடந்த சம்பவம். அதனால் தான் இன்றைக்கும் அதே விதமான அற்புதத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்புகிறோம் என்பதல்ல, இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் என்பதை கண்கூடாய் பார்க்கிறோம். நீங்கள் அப்படி கஷ்டப்படுறீங்களா? அந்த மனிதனை நடக்க வைத்த ஆண்டவர், அது பக்கவாதமாக இருக்கலாம், முடக்கவாதமாக இருக்கலாம், அல்லது திமிர்வாதமாக இருக்கலாம், அல்லது எந்த விதமான வாத பிரச்சனையாகவும் இருக்கலாம். இயேசுடைய ஒரு தொடுதல், இயேசுடைய ஒரு வார்த்தை உங்களை சந்தித்தாலே போதும், சுகம் உண்டாகிவிடும். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய தொடுதலிலே வல்லமை உண்டு. அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய தொடுதலை உணர்வீங்க, அற்புதம் நடக்கும். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடில் எங்கோ நடந்த கற்பனை கதையில் உண்மையாக நடந்தது, ஊர் மக்களுக்கே தெரியும். களக்காடில் அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். இந்த அற்புதம் 2 வருஷமாக படுக்கை, வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு வாயெல்லாம் கோணி விட்டது, தண்ணி குடித்தாலும் உள்ளே போகாத வழியும், சாப்பிட முடியாது. எப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்களுடைய கண்டிஷனை பார்த்தா 1 வருஷம் அவ்வளோதான் தாங்கும், அதுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதோடு கூட அவங்களுக்குள்ள இனிமேல் அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுது, அந்த அளவுக்கு பாதிப்பு, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையை முடிந்தது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். நான் அவங்கள இதுவரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது. அவங்க இருக்கிற களக்காடில், நம்ம இங்கேருந்து டிவி மூலமாக செய்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்க உங்களை மாதிரி இப்போ நீங்கள் டிவிக்கு முன்னால் இருக்கீங்கள்ல,
அதில் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், ஆஃபீஸில் எங்கேயோ உட்காந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் டிவிக்கு முன்னால் உட்காந்து நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அப்போ இயேசுவை பற்றி செய்தி சொல்லப்படுகிறது. அவங்க அப்படியே வியாதியில் சரிஞ்சு படுத்திருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெப நேரத்தில் இயேசுவே என்னை தொடுங்க, அவங்க ஜெபிக்க இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிட்றாங்க. நல்ல கவனிங்க, இயேசுவே என்னை தொடுங்க, என்னையும் குணமாக்குங்கன்னு ஜெபிக்கிறாங்க. பக்கத்தில் அவனுடைய மனைவி தன் கணவருக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்போது ஒரு வல்லமை தொடுகிறாரு. அதுதான் நான் சொன்னேன், இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும். இயேசு எங்கோ தூரத்தில் இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய இருதயத்தை கவனிக்கிறார். எத்தனை பேர் துக்கமாக பாரத்தோடு அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க என்பதை கவனிக்கிறார். அவர் பாருங்கள், வீட்டில் இருந்து கொண்டே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். அப்போது வல்லமை அவரை தொட்டதை உணர முடிந்தது. அதுதான் ஆண்டவருடைய வல்ல. அதுதான் நான் சொன்னேன், எப்படி காற்றை பார்க்க முடியாது உணர முடியுமோ, இயேசுவை பார்க்க முடியாது, அவருடைய தொடுதலை வல்லமையை உணர முடியும். சில சமயத்தில் ஒரு கை நம்மை தொடுவதை அப்படியே உணர முடியும், பார்க்க முடியாது. அதான் என்ன வாழ்க்கையில் நடந்தது. நான் மரணப்படுக்கையில் சாக கடந்த போது ஒரு கரம் அப்படியே என்னை தொட்டதை, ஒரு மனுஷ கரம் தொட்டதை போல நான் உணர்ந்தேன். நான் பார்த்தா கை கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் உணர முடிகிறது. அப்போ தான் ஒரு வல்லமை என் சரீரத்தில் பாய்ந்தது. நொண்டியாக இருந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் இதே மாதிரி தான் இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். பாருங்கள், மரணப்படுக்கையில் இருந்தாங்களோ உடனே அடுத்த நிமிஷமே சுகம். பார்த்தீங்களா, மிராக்கிள் ஹீலிங். இதான் அற்புதம் என்பது. இனி அவ்வளோதான் முடிஞ்சது, அவ்வளோதான்ற நிலைமையில் ஒரே ஒரு தொடுதல், இயேசுடைய வல்லமை தொட்டது, உடனே ஒரு மாற்றம். பார்த்தீங்களா, மிராக்கிள். இதான் இயேசு அற்புதமானவர். அற்புதம் செய். அவருக்கு எதாவது காசு கொடுத்தாங்களா சொல்லுங்கள்? அவருக்கு இயேசுக்கு எதாவது காசு கொடுத்தாங்களா? பரிகாரம் செய்யணுன்னு காசு கொடுத்து அதை செய்து இதை செய்து எதாவது பண்ணாங்களா? அவங்க இந்த அற்புதத்திற்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் அற்புதம் செய்கிற இயேசுவை சொல்லுகிறேன். இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம். நீங்கள் அந்த சகோதரர் பாருங்களேன், அவர் மோகன்லாசை நோக்கி கூப்பிட்டாரா? இல்லை, இயேசுவை தான் கூப்பிட்டார். அப்போ இயேசுக்கு அந்த அற்புதத்துக்கு தான் சம்பந்தம். நான் ஒரு வேலைக்காரன், அவர் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை. அவர் சொல்லுற உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு விடுதலை தருவார்னு சொல்லி. அவ்வளவுதான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து அற்புதமாக இலவசமாக விடுதலை பெற முடியும் நீங்கள். இதுதான் உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையான கடவுள் காசு கேட்க மாட்டார். நீ அற்புதம் வேணுமா, பரிகாரம் செய்யணுமா, கொண்டு வா, காசு கொண்டு வா, இந்த படி வை, அதை வை, இதை வை, அப்போ தான் பாவத்துக்கு உனக்கு விடுதலை அப்படிலாம் சொல்லுகிறவர் கடவுளாக இருக்கவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. கடவுள் என்கிறவர் நம்முடைய தகப்பன். முழு உலகத்தையும் பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சுகமாக்க காசு கேட்பாரா? அவர் தகப்பனாக இருக்க மாட்டார். அப்போ கடவுள் என்கிறவர் அது கூட இது கூட நீ கேட்டு உனக்கு மன்னிப்பு தர்றேன், உனக்கு சுகம் தர்றேன், ஆசீர்வாதம் தர்றேன்னு சொன்னால் அவர் கடவுளே அல்ல. அதான் உண்மைக்கும் பொய்க்குள்ள வித்தியாசம். இயேசு இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தார். நீங்கள் பார்க்குறீங்க சாட்சிகளை. யார்கிட்ட அது இது கொடு அது கொடுன்னு கேட்டாரா? இலவசம். பாவ மன்னிப்பு இலவசம், சுகம் இலவசம், விடுதலை இலவசம். அதான் மெய்யான கடவுள். அதான் நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து அந்த சகோதரரை தொட்டு இன்றைக்கி எவ்வளோ அற்புதம். போன வருஷம் ஜூலை மாதத்தில் அற்புதம் நடந்தது. அப்போ இத்தனை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கடந்து விட்டது. நல்ல சுகமாக கார் ஓட்டுறாங்க, நடக்கிறான், போகிறாங்க. வியாதி வந்த அறிகுறியே இல்லை. அதான் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வாரா? நான் படுக்கையில் இருக்கிறேனே, கையை நாடாமல் ஐயோ பயன்படுத்த முடியல, நடக்க முடியல, படுக்கையில் இருக்கிறேனே. இயேசு உங்களுக்கு செய்வார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் அவரை மாதிரி ஜெபிக்கணும், அவ்வளவுதான். இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்க. நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேணும், சுகமும் எனக்கு வேணும்னு கேளுங்க. இயேசு கட்டாயம் அற்புதம் செய்வார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் காணிக்கை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, பரிசை பார்த்து காணிக்கை பார்த்து இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவரை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். உண்மையாக அவருடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், அவ்வளவுதான். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவே என் பாவத்தை மன்னித்து சுகம் கொடுங்க, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டுட்டா உடனே இயேசு மனம் இறங்கிடுவார். ஏன்னால் ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவங்க என்னால் உண்டாக்கப்பட்ட ஜனம். அவங்க கிறிஸ்தவர் இல்லாதவங்களாக இருந்தால் என்ன, அவங்க வேறு நம்பிக்கையில் இருந்தால் என்ன, அவங்களுக்கு தெரியல. அதனால் பல நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் நான் தானே அவங்கள சிருஷ்டித்தேன், நான் தானே அவங்களுக்காக சிலுவையிலே மரித்தேன். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். மக்களுக்காய் பரிதபிக்கிறார், உங்களுக்காய் பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த பிள்ளை இப்படி வியாதியில் கஷ்டப்படுகிறதே, இந்த மகன் கஷ்டப்படுகிறானே,
அப்போ இவ்வளவு ஆண்டவர் அன்பாக இருந்தால் இந்த வியாதி வேதனை விபத்தெல்லாம் வராமல் தடுக்கலாம்ல, எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே நிறைய சத்தியம் இருக்கிறது. அது கடவுள் பொறுப்பல்ல, பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசு. அப்படி ஒரு நாள் வருது, வியாதியே இல்லாத மரணமே இல்லாத ஒரு நாள் வரும். இயேசு திரும்ப வந்து இந்த முழு உலகத்தை ராஜாவாக இருந்து ஆட்சி செய்ய போகிறார். அப்போது இந்த பூமியில் பாவம் இருக்காது, வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது. அது இயேசு வந்து ஆட்சி பண்ண போகிறார் முழு உலகத்தையும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சீக்கிரம் நடக்க போகிறது. அப்போ அந்த ஒரு வாழ்க்கை சீக்கிரம் நமக்கு கிடைக்க போகிறது. 1000 வருஷ அரசாட்சி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பூமியில் சாத்தான் என்கிற பொல்லாத சத்துருக்கிரியை செய்கிறான். அவன் தன்னையே கடவுளாய் காண்பித்துக் கொள்வான். அவன் பிசாசு, சாத்தான். ஆனால் தன்னை கடவுள் மாதிரி காமிச்சிட்டு ஏன்ட்டு வாங்க எல்லாத்தையும் தீர்ப்பம்பான். அது கொண்டு வா, இது கொண்டு வா, இதை தொடு, அதை கொடுன்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஏமாற்றி அனுப்பிடுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாய் இருக்கிறவன் என்று அவனை பற்றி பைபிளில் நிறையா சொல்லப்பட்டு இயேசுவே சொல்லுகிறான். அவன் திருடன், ஏமாற்றுகிறவன், பொய்யன், கொலை பாதகன், எல்லா தீமைக்கு அவன் தான் காரணம். மனிதர்களை பாவம் செய்ய வச்சு அவங்களை வியாதிக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாக்கி விடுவான். ஆனால் அதிலிருந்து விடுதலை கொடுக்க தான் இயேசு என்கிற ரட்சகர். நீங்கள் விசுவாசித்து வந்தால் பாவத்தை மன்னித்து பாவத்துக்கு நிமித்தமாய் வருகிற வியாதியெல்லாம் மாற்றி சுகமாக்குகிறவர். அதான் பார்க்குறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துருக்கீங்களே, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் நடக்கும். பார்த்தீங்களா, இயேசு அற்புதமானவர். அவர் பாவத்தை மன்னித்து பாவத்தில் விடுதலை தருகிறார், அது ஒரு அற்புதம். வியாதியை படுக்கையை மாற்றி அற்புத சுகம் தருகிறார், இது ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதம் பாருங்களேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு. 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு ஒரு நாள் நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு பேர் நாயின். இப்போவும் அதே பேரில் இந்த ஊர் இருக்குது. நான் போயிருக்கிறேன், இஸ்ரேல் தேசம் போயிருக்கும்போது கலிலேயா கடல் பகுதியில் தான் இந்த நாயின் என்ற ஊர் இருக்கிறது. இப்போவும் அதே பேர் தான், இந்த பைபிளில் சொல்லி அதே பேர். 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த அற்புதம் நடந்த இடம் அங்கே இருக்குது. அதே பேரில் தான் அந்த ஊர் இருக்கிறது, நாயின் என்கிற ஊர். அந்த ஊருக்கு இயேசு போகிறார். அந்த ஊரில் ஒரு விதவை, கணவர் இல்லை. அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் மரித்து விட்டான். அந்த மகன் என்ன காரணமோ அது சொல்லப்படல, வியாதிப்பட்டு இருக்கலாம், அதனால் மரிச்சிட்டான். அந்த ஒரே மகன் மரித்ததுனால இந்த விதவை தாய் ரொம்ப அனாதை போல் ஆக்கப்பட்டுட்டாங்களா. கணவரும் இல்லை, ஒரே மகனும் மரிச்சிட்டான். ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே வர்றாங்க. அடக்க ஆராதனை, அதாவது அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு அவனை வந்து அடக்கம் பண்ணுவதற்கு ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. திரளான மக்கள் வந்தாங்களா. அந்த ஊரை திரண்டேன்னா ஒரு விதவை பாவம், அவளும் அழுது கொண்டே வருகிறாள் அந்த விதவை அதில். அப்போ இயேசு வருகிறார். அந்த ஊருக்கு வரும்போது எல்லாரும் இயேசு, அவர் கூட பெரிய கூட்டம் வருது, சீஷர்கள். அவரை பார்த்த உடனே தெரியுது வித்தியாசமானவராக இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுது. எல்லாம் நிற்கிறாங்க அப்படியே. அப்போ இயேசு பார்க்குறாரு, அந்த கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற விதவையை பார்க்குறார். அந்த விதவை அழுது கொண்டே வருகிறார் ரோட்டில். அதை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிற இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகினார். ஐயோ, இந்த மகள் கண்ணீர் வடிக்கிறாளே, ஒரு விதவை கண்ணீர் வடிக்கிறாளே என்று இயேசு மனதுருகினார். மனதுருகி அந்த பாடையை தொட்டார். உடனே அதை சுமந்துக்கிட்டு போகிறாங்கல்ல பெண்ணத்தை, நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் யார், இவர் வந்து புதுசாக தெரியுது, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுது, கம்பீரமாக வந்து நிற்கிறாரு, அவருடைய முகமே வித்தியாசமாக பாசத்தோடு நம்ம எல்லாம் பார்க்குறாரு, இவர் ஏதாவது செய்வாரா என்று சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் நிற்கிறாங்க. அந்த விதவை தாய் அழுது கொண்டே இருக்கிறாள். இயேசு உடனே சொல்லார், விதவை பார்த்த மகளே அழாதே, நீ அழாதே, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, அழாதே. ஒரு குழந்தையினுடைய அழுகை தாயினுடைய உள்ளத்தை பாதிக்கும். அந்த பெண்ணினுடைய அழுகை தகப்பனாக இருக்கிற இயேசுடைய உள்ளத்தை பாதித்தது. நீங்கள் கண்ணீர் வடித்தால் ஆண்டவர் இயேசுடைய உள்ளம் பாதிக்கப்படும். அவர் தான் மெய்யான ஆண்டவர், அவர் தான் மெய்யான ஆண்டவர், ரட்சகர். ஜனங்கள் மீதே அக்கறை உள்ள ஒரு தேவன். அவருக்கு அவர் ஜனங்கள் தேவையுள்ள மக்கள் அவங்க மத்தியிலே உலாவி நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தவர் இயேசு. அவருக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது. அவர் பிறந்து வளர்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி தேவை, அது முடிச்சுட்டு வந்துட்டார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்கு நாட்கள், தனக்காக யுத்தம் பண்ணுறது, சண்டை போடுறது, தன் குடும்பத்துக்கு ஏதாச்சும் இந்த மேஜிக்கெல்லாம் இயேசு செய்யவில்லை. ஜனங்கள் மீது மனதுருகி அற்புதம் செய்கிறார். இந்த ஜனங்க என்னால் உருவாக்கப்பட்ட ஜனம் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த பெண் அழுதத்தை பார்த்து மனது உருகுகிறார். மனதுருகி, நீ அழாத மகளே, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியல என்பதை போல சொல்லுகிறார்.
அப்போ அந்த மகளும் பார்க்குறா, இவர் யார் வித்தியாசமாக தெரியுதே, என் ஊரில் யாருமே என்னை அழாதேன்னு ஆறுதல் படுத்தவே இல்லை, இவர் என்னை ஆறுதல் படுத்துகிறாரேன்னு சொல்லி பார்க்கிறாள். எப்படி அழாமல் இருக்க முடியும்? ஒரே மகன் இறந்துட்டான், கணவரையும் பறி கொடுத்துட்டேன், இப்போ அனாதை போல் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ஊரார் என்ன சொல்லி ஒரு பக்கம் பரிதாபப்பட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் இவ என்ன பாவம் செய்தாலோ, கணவனையும் வாரி கொடுத்துட்டா, இப்போ பிள்ளையும் வாரி கொடுத்துட்டா, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க ஊர் மக்கள். ஒருத்தர் பரிதாபமாக பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் பரிகாசம் பண்ணி என்ன பாவம் செய்தாலோ, இது என்ன சாபமோ, அப்படி தான் உலகம் இருக்கிறது. நம்மகிட்ட நேரில் ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க, ஐயோ உனக்கு இப்படி ஆயிட்டேன்னு. வெளியில் போய் அவள் பண்ண அக்கிரமோ அப்படிலாம் சொல்லி பரிகாசம் பண்ணுகிற மக்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழுகிறோம். அந்த மகளுக்கு என்னெல்லாம் நடந்ததோ. அப்போ ஊரார் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த மகளும் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு நிற்கிறாள். இப்போ இயேசு வெறும் ஆறுதலோடு நின்று விடவில்லை. வெறும் ஆறுதல் அவளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், அந்த மகன் உயிரோடு எழும்பினால்தான் அவளுக்கு ஆறுதல். அந்த ஆறுதல் நிரந்தரமாக அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால் இயேசு மரித்து போன வாலிபனோட பேசுகிறார். ஏன் செத்து போன ஆளோட பேச முடியுமா? சிருஷ்டிகர் பேச முடியும், மனிதனால் பேச முடியாது. அந்த மனிதனை உண்டாக்கின ஆண்டவரால் பேச முடியும். ஆண்டவர் சொல்லுங்க, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். அவன் ஒரு வாலிபன். பெண்ணத்தை பார்த்து இயேசு பேசுகிறார். இயேசுடைய வார்த்தையிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய செயல்கள் வல்லமை உள்ளது. அவர் தான் கடவுள். இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார்ன பைபிளில் எழுதப்பட்டு, பூமி உண்டாக கடவுதுன்னா உண்டாகிவிட்டார், நட்சத்திரங்கள் சூரியன் உண்டாக கடவுதுன்னா உண்டாகிவிட்டார். எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார் என்று தான் வேதத்தில் தெளிவாய் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை உண்டு. உயிர்ப்பிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை கொடுக்கிற வல்லமை, ஆறுதல் அளிக்கிற வல்லமை இயேசுவின் வார்த்தைக்கு உண்டு. அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் என் தத்துவத்தை பேசலை. இந்த மாதிரி தத்துவம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் உங்களை எப்படி பண்ணிக்கொள்ளணும், அப்படி பண்ணிக்கொள்ளணும், இந்த சூழ்நிலை அப்படி பார்க்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. வேறு வசனம், தேவனுடைய வார்த்தை, இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். மனுஷனுடைய வார்த்தை கேட்குறதுக்கு நல்லா தெரியும் அந்த நேரம், ஆனால் முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் விடுதலை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன இது செத்து போன ஆளோட பேசிகிட்டு இருக்கார் இந்த ஆள். செத்து போன வாலிபன் மரித்த கிடையாது, அவன்கிட்ட பேசுகிறார். அவரால் பேச முடியும். அவனை உருவாக்கினவரே அவர்தான். அவர் சகலத்தை அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கிற தேவன். அவரால் பேச முடியும். அவர் பேசினா பிணமும் கீழ்ப்படியும். பாருங்கள், அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு? போன உயிர் திரும்ப வந்து விட்டார். அவன் உயிர் பெற்று எழுப்பி விட்டான். அதுதான் இயேசுவின் வார்த்தையின் வல்லமை. அவன் எழுப்பி உட்கார்ந்து பேச தொடங்கிட்டான். இந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. தாய்க்கு துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது, ஆனந்த கண்ணீராய். என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் மகனை நான் உயிரோட பார்த்துட்டேன், என் மகன் உயிர் தெழுந்துட்டான். சந்தோஷம். அந்த ஏழை பெண்ணினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. என்ன பாவம் செய்தாலோ, இவங்களுக்கு என்ன சாபமோ, முற்பிறவியில் என்ன பாவம் செய்தாங்களோ அப்படின்னு ஒன்று கிடையாது. அதையும் சொல்லிக் கொள்வாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி நிந்திக்கிற பரிகாசத்துக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரின் வேதனை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். 11 வருடம் கண்ணீர், நிந்தை, அவமானம். பார்த்தீங்களா? இது சாபம் பிடிச்ச குடும்பம். மக்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற பாதிப்பில் இருந்தால் சுற்றி இருக்கிறவங்க இன்னும் காயப்படுத்துகிறவங்க தான் இருக்கிறாங்க. ஐயோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிறத விட என்ன பாவம் செஞ்சாங்களோ சாபமாக இருக்கும். அது மாதிரி குற்றப்படுத்தி பேசி, அவமானப்படுத்தி பேசி மேலும் மேலும் காயப்படுத்துகிறவங்க தான் அதிகம். ஆண்டவர் இந்த வேதனையை கண்டார். 11 வருடம் பாருங்கள். ஒரு நாள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன். சிலர் இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. பரவாயில்ல, நான் நம்பாதவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்புகிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது அவர் தனக்குரிய வாக்குத்தத்தனை எடுத்து ஜெபித்த உடனே அதே மாதத்தில் அந்த ஆசீர்வாதம். அதானே சொன்னேன். இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தன் மாரி நம்பிக்கை இல்லை, அதை என்றைக்கு தான் அந்த வாக்குத்தத்தை நமக்கு தானே சொன்னால் ஓகே, அது தப்பு இல்லை. அதை நம்பி எனக்குரியதுன்னு எடுத்து ஜெபிச்சு அற்புதம் பெற்றவங்க ஏராளமான பேர். அப்படி தான் அந்த சகோதரர் அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி எடுத்துக்கொண்டு ஜெபித்திருக்கிறார். குழந்தை இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கீங்களா? அந்நாள் கண்ணீர் விட்டு அழுதாங்கல்ல, கண்ணீர் வடித்தாங்க. நிந்தை, நெருக்கம், காயப்படுத்தின அந்த மக்கள் நிமித்தம் உள்ளத்தில் பாதிப்பு. ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார்.
இன்றைக்கி உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். உங்களுடைய நிந்தையை மாற்றுவதற்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கும் ஒரு குழந்தை செல்வத்தை தருவார். உங்களுடைய நிந்தை மாறும், அவமானம் நீங்கும், வேதனை நீங்கும். நீங்களும் விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசு எப்படிப்பட்டவர்? அற்புதங்களை செய்கிறவர். அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறவர்? மனிதனை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ணுகிறவர். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி சுகம் கொடுத்து மகிழ பண்ணுகிறவர். நிந்தை அவமானத்திலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த அற்புதம் செய்ய இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த அற்புதத்தை நமக்கு செய்வதற்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். சிலுவை நமக்கு தெரியல. அந்த மரச்சிலுவையில் இயேசுடைய கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டார். அந்த ஆணி அடிக்கப்பட்டதுனால அந்த ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வடி ஆரம்பித்தார். அந்த மரச்சிலுவையிலே தொங்கி அவர் மரித்தார். ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட கொடூரமான மரண தண்டனைகளிலே ஒன்று அந்த சிலுவை மரணம். இயேசு குற்றமே செய்யாதவரை அந்த கவர்னர் பதவிக்காக இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டான். அது இயேசுவை தன்னை ஒப்பு கொடுத்தார் மரணத்திற்கு. அவர் சொல்லுகிறார், எனக்கு என் ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கும் அதிகாரம் உண்டு. அவர் யாரும் மனிதர்கள் சிலுவையிலிருந்து கொண்டு விட முடியாது. கடலின் மேலே நடந்தவர், மரித்தோரை எழுப்பினவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாம் நடுங்கி போயிருப்பாங்க. ஆனால் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என்னை அடிக்கட்டும், என் கையில் ஆணி அடிக்கட்டும், ரத்தம் சிந்தப்படட்டும், நான் சரீரம் நொறுக்கப்படட்டும். இதுக்காக, உங்களுக்காக, எனக்காக. நம்மீது வைத்த அன்பு, நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நம்முடைய சுகம் கொடுக்க, நம்முடைய நிந்தையை மாற்றி அற்புதம் செய்ய தன்னை சிலுவையிலே நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு தான் இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவரை தூண்டுகிறது. இப்போ அவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த மகள் கூப்பிட்டால் அற்புதம் செய்யணும், இந்த மகன் கூப்பிட்டால் அற்புதம் செய்யணும்னு சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுறீங்களா? கர்த்தருக்கு ஆண்டவருக்கு முன்னால் அப்படியே முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறோம். நம்ம முழங்கால் படியிடும்போது ஆண்டவருக்கு முன்னாக நம்மை தாழ்த்துகிறோம். தாழ்மை உள்ளவருடைய ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவர். ஒருவேளை சில சொல்லலாம், ஐயா நாங்கள் கிறிஸ்தவங்க இல்லை, எங்களுக்கு முழங்கால் போட்டுலாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, நீ உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் கண்களை மூடி கையை கூப்பியோ கருத்தாக ஜெபிக்கணும். கண்ணை திறக்காமல், ஏன்னா கண்ணை தன்னுடைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜெபிக்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் ஒருமனப்பட்டு இருதயத்திலேருந்து ஜெபம் வந்தால் தான் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். சும்மா பறக்க பார்த்துக்கிட்டே பேருக்கு ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்காது. அப்போ கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசுன்னு அதை நினைத்து இயேசுவேன்னு கூப்பிடணும். இயேசு சொன்னார், என் பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடுகிறவர்களுக்கு நான் அற்புதம் செய்வேன்னு இயேசு யோவான் 14:14 சொல்லி இருக்கிறார். என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். அதான் இயேசுவேன்னு கூப்பிடணும். இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்குறேன், ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லணும். சரியா? நல்ல கவனிங்க. முதலாவது, எனக்கு இந்த மதுபானம், போதை வஸ்துகள், இந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு சமாதானத்தாங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். ஒருவேளை கட்டிகள், கேன்சர், டிபி கட்டிகள் இருந்தால் அந்த இடத்துல கை வைங்க. எந்த சரீர உறுப்பை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. அல்லது வியாதிப்பட்டவங்க வீட்டில் இருந்து அவங்க மேலே நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லது உங்களோட இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடுங்க, இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் வேணும். குறிப்பாக சொல்லணும், இந்த வியாதியில் கஷ்டப்படுற இந்த ஆஸ்துமாவில் சுகம் கொடுங்க, இந்த ஆர்த்தரைட்டிஸ் சுகம் கொடுங்க, இயேசுவை கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு அதை சுகமாக்குங்க. குறிப்பாக சொல்லணும். அப்போ தான் கருத்தான ஜெபம். இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, மூளை வளர்ச்சியில்ன்றாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்படிப்பட்ட குழந்தைகள் குணமாக்கப்பட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். அதனால் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தருக்காக ஜெபிங்க. கணவன் மனைவி, குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க கணவன் மனைவி கை கோர்த்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஒருவர் பக்கத்தில் இல்லைன்னா சகோதரிமார்கள் நீங்கள் உங்களுடைய வயிற்றில் கை வைத்து என்னையும் ஆசீர்வதிங்க. 11 வருஷம் கண்ணீர் வடித்து அவங்களுக்கு அற்புதம் செய்தீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஒருவேளை தனியாக தூர இடத்துல கணவன் இருந்தால் உங்களுடைய மனைவியோட இருதயத்தை இணைத்து ஜெபிங்க. அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்க கூட உங்களுடைய மகள், மகன், சந்ததிக்காக ஜெபிக்கணும்னா நீங்கள் ஜெபிங்க. ஆனால் பாரம் எடுத்து ஒரு குடும்பத்தார் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். சரியா? இப்போ ஜெபிக்க போகிறோம். சிலர் குடும்பத்தில் பிசாசினால் உண்டான தடை, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள்,
கற்பத்தை அந்த கருக்கலைப்பை செய்து கொண்டிருக்கிற ஆவிகள், இந்த மாதிரி ஆவிக்கரியை செய்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆவி வெளியேறும். பயந்துடாதங்க. சிலரை கீழே தள்ளிட்டு அதை போயிடும். அவங்க சரிந்து விழுந்தால் உடனே பயப்படாதங்க, கொஞ்ச நேரத்தில் எழும்பிடுவாங்க. பிசாசு அப்படி தான் போகும்போது அலக்கழிச்சிட்டு போவான். அது மாதிரி ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும். அப்போ அதை வெளியேறின உடனே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் விடுதலை உண்டாகிவிட்டது என்பதாக. அது மாதிரி நடக்கக்கூடும், எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசுவே இயேசுவேன்னு அந்த பேரை மட்டும் சொல்லுங்கள், மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? நிறைய பாஸ்டர்மார்கள் பார்க்குறீங்க. தயவுசெய்து நீங்கள் ஊழியர்கள் இந்த மக்களுக்காக ஜெபிங்க. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு தயவுசெய்து என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உலகம் எங்கும் பல தேசத்திலேருந்து ஜெபிக்கிறாங்க. பல லட்சம் பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். அதனால் இப்போ அற்புதம் நடக்க போகிறது. இப்போ ஜெபிக்கலாம். முதல்ல அப்படியே கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்யவே இந்த உலகத்தில் வந்தீர். என்னுடைய பாவ சாப ரோகங்களை மாற்ற பரிகாரியாய் சிலுவையிலே மரித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகருக்கு அற்புதம் செய்து குணமாக்கி இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும், அதுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆரம்பிங்க. முதலாவது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவுங்க. என் பாவங்கள் மீறுதல்களை மன்னிங்க. மதுபான பாவத்தை மன்னிங்க. போதை வஸ்துகளை பயன்படுத்தின பாவத்தை மன்னிங்க. இயேசுவே என் கண்களின் இச்சைகளை மன்னிங்க. மாம்ச இச்சைகளை மன்னிங்க. என் பெருமைகளை மன்னிங்க. கோபத்தை மன்னிங்க. நான் சண்டை போட்டேன், பகைக்கு இடம் கொடுத்தேன், கசப்புக்கு இடம் கொடுத்தேன், இந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க. சொல்லுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க. பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு மன்னித்து உங்களுக்கு புது இருதயத்தை தருவார். இயேசுவே மன்னியும்னு கேளுங்க. பாவத்தை உணர்த்த ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை திரும்ப கொடுக்கிற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஒப்புரவாக சொன்னால் மற்றவங்களை மன்னிப்பேன், மன்னிப்பை கேட்பேன், ஒப்புரவாகி கொள்ளுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள பகை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பகை, ஆண்டவரே நான் மன்னிப்பேன், மன்னிப்பை கேட்பேன், என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஜெபிங்க. இன்னும் 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே மன்னியும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என்னை பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இனி இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். இயேசுவே விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. விடுதலை அளிக்கிற வல்லமை உங்களை தொடுகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. விடுதலை வருகிறது. ஒரு இருள் விலகுவதை உணர்கிறீங்க. வெளிச்சம் உங்களுக்குள்ளே வருகிறதை உணர்கிறீங்க. வெளிச்சம் வந்தவுடனே இருள் தானாய் விலகுகிறது. அதன் இருளின் கிரியை தான் பிசாசு. அவன் தான் பாவத்தை கொண்டு வருகிறவன். அவன் உங்களை விட்டு இப்பொழுது விலகி கொண்டிருக்கிறான். இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில், அதாவது உங்களுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எனக்குள் வரட்டும். இந்த பாவ இருள் விலகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். எனக்கு மன்னித்து விடுதலை கொடுங்க. அப்படி ஜெபிக்க ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி.